இலங்கையில் போதைப்பொருள் பாவனையானது சமூகத்தின் பல பரிமாணங்களை பெரிதும் பாதித்து வருகிறது. குறிப்பாக இளம் தலைமுறை, கல்வி, குடும்ப உறவுகள் மற்றும் சமூக நம்பிக்கைகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. இலங்கையின் பல பகுதிகளில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அதனுடன் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத வணிகம் மற்றும் குற்ற செயல்களும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இலங்கையின் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறையினர் மத்தியில் வேகமாக பரவி வரும் ஐஸ் என்ற போதைப்பொருள் குறித்த தலைப்பு அண்மைய நாட்களாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐஸ் போதைப் பொருட்களின் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடும் பொருட்டு நாட்டில் பாடசாலை மாணவர்களை முதன்மையாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. இதனால் சமூகம் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் இக்கட்டான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இதற்கிடையில் அரசாங்கம் மற்றும் சமூக அமைப்புகள் இதற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. இதில் போதைப்பொருள் எதிர்ப்பு திட்டங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் தடுப்பு சட்டங்கள் ஆகியவை நாட்டை இந்த பாதிப்புகளிலிருந்து காப்பாற்ற முக்கிய பங்கு வகிக்கின்றன. இருப்பினும் உபயோகிக்கும் தரப்பினருக்கு போதைப்பொருளின் தீங்கு மற்றும் விளைவுகள் குறித்து முழுமையான விளக்கம் இல்லாததுடன் பலர் போதைப் பொருட்களுக்கு தொடர்ந்து அடிமையாகி வரும் அபாய சூழல் உருவெடுத்துள்ளது. போதைப் பொருட்கள் பரவிய வரலாறு 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இலங்கையை ஆக்கிரமித்த காலப்பகுதியில் இலங்கை மக்களிடையே ஆரம்பமாகிறது. அபின் என்ற போதைப் பொருள் அக்காலத்தில் போதைக்கு அடிமையானவர்களிடையே பிரபலமாக காணப்பட்டது. 1970களில் பின்னர் இலங்கையின் ஹெரோயின் பிரதான போதைப் பொருளாக மாறியது. சிலர் இதை திறந்த பொருளாதார கொள்கையின் எதிர்மறை விளைவு என்று விளக்குகிறார்கள். ஹெரோயின் உலகில் முக்கிய போதைப் பொருளாக அடையாளம் காணப்பட்டாலும் இன்று இலங்கையில் மெத்தன்பெதமின் எனப்படும் ஐஸ் போதைப் பொருள் ஒரு தொற்று நோயாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் புள்ளி விவரங்களின்படி ஹெரோயின் போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை சுமார் 100 லட்சம் எனவும், கஞ்சா போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5 லட்சம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு சிறுவர்களிடையே வேகமாக பரவி வரும் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் ஏற்பட்டுள்ள நாசகார நிலைமையை சமாளிக்கும் வகையில் ஆபத்தை விளைவிக்கும் மருந்துகள் மற்றும் ஆபத்தான போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றை ஸ்தாபிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஆகவே இது வலுவான சமூக பிரச்சனையாக பரிணாமம் எடுக்கும் செயற்பாடாக உணர முடிகிறது. போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழுவும் அரசாங்கமும் போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளை அடையாளம் கண்டு போதைக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தியுள்ளன. போதைக்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வு அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும். அந்த நபர்களை அவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல மனிதர்களாக சமூகமயமாக்குவது அரசாங்கத்தின் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும். இலங்கையில் போதைக்கு அடிமையானவர்களுக்கான வதிவிட சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு சேவைகள் அரசாங்கம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன. ஆனால் இந்நாட்டில் போதைக்கு அடிமையானவர்களின் தேவையுடன் ஒப்பிடுகையில் புனர்வாழ்விற்கான அவசியமான வசதிகள் மிக குறைவாகவே காணப்படுவதாக இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள பல தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே இது கவனம் செலுத்த வேண்டிய பாரிய சமூக பிரச்சனையாகும். நாட்டில் தற்போதுள்ள பெரும்பாலான புனர்வாழ்வு நிலையங்கள் முறையான தரத்திற்கு அமைவாக செயற்படுவதில்லை என இது தொடர்பில் பணிபுரியும் ரஜரட்டை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி மனோஜ் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையானது நாட்டில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிக்கும் நோக்கில் தனது பணிகளை முன்னெடுத்து வரும் முன்னோடி அரச நிறுவனமாகும். இவர்களின் ஏனைய பணிகளில் போதைக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, போதைப் பொருட்கள் மீது தங்கியிருப்பவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, மறுவாழ்வு என்பன முக்கியமானவை. போதைக்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வுக்கு வலுவான தடையாக காணப்படும் புனர்வாழ்வு மையங்களின் பற்றாக்குறை மற்றும் அது தொடர்பாக காணப்படும் பல பிரச்சனைகள் குறித்து 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க தகவல் அறியும் சட்டத்தின்படி இலங்கையின் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபைக்கு 2022/11/16 அனுப்பப்பட்ட தகவல் கோரிக்கை விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கும் விதமாக தகவல் அதிகாரி RMS PM ரத்நாயக்க
அனுப்பியுள்ள கடிதத்தில் பின்வரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இலங்கையில் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க 17 அரச நிறுவனங்களும் 24 அரசு சார்பற்ற நிறுவனங்களும் காணப்படுகின்றன. மேற்படி கட்டுப்பாட்டு சபையால் 4 மையங்களும், சமூக சேவைகள் திணைக்களத்தால் 2 மையங்களும் இயக்கப்படுகின்றன. புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்தின் பணியகம் ஒரு மையத்தையும், சிறைச்சாலைகள் திணைக்களம் 10 புனர்வாழ்வு மையங்களையும் நடத்துகின்றது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 24 தனியார் மறுவாழ்வு மையங்கள் காணப்படுகின்றன. அந்த மையங்களில் 12 தனியார் சிகிச்சை மையங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த மையங்களில் இருந்து எத்தனை பேர் புனர்வாழ்வு அளிக்கப்படுவார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த கட்டுப்பாட்டு சபை அந்த எண்ணிக்கையை பின்வருமாறு வகைப்படுத்தியுள்ளது. மேல் மாகாண தடுப்பு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிறுவனம் 40 சிகிச்சையாளர்களையும், தென் மாகாண தடுப்பு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிறுவனம் 35 சிகிச்சையாளர்களையும், மத்திய மாகாண நிறுவனம் 35 சிகிச்சையாளர்களையும் கொண்டுள்ளது. நவதிகந்திய சிகிச்சை நிறுவனம் 100 சிகிச்சையாளர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கிறது மற்றும் மேற்குறிப்பிட்ட எண்ணிக்கை ஒரே நேரத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கையாகும். அத்துடன் சிகிச்சையின் காலம் 3 மாதங்களாகும். அந்த மையங்களில் நிலவும் நெரிசலை குறைக்க அல்லது தடுக்க இன்னும் எவ்வளவு இடவசதி அல்லது மையங்கள் தேவை என்ற கேள்விக்கு கட்டுப்பாட்டு சபை பின்வரும் பதிலை அளித்துள்ளது. போதையூட்டும் ஊடகங்களில் தங்கியுள்ளவர்களுக்கான சிகிச்சை அளிப்பு மற்றும் புனர்வாழ்வு அளிப்பு சம்பந்தமான 2007 ஆண்டில் 54 இலக்க சட்டத்தின் மூலம் நீதிமன்றங்கள் ஊடாக அனுப்பப்படும் சிகிச்சையாளர்களுக்கு தற்போது காணப்படும் வசதிகளை உபயோகித்து சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. பதிவிட சிகிச்சை அல்லாதவர்களுக்கு சமூக அடிப்படையிலான சிகிச்சை வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த குறைந்த வசதிகள் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதா? அந்த அதிகாரிகள் யார்? அவர்களின் பெயர்கள் மற்றும் பதவிகள் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கட்டுப்பாட்டு சபை ஆம் என்று பதில் அளித்ததுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சின் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் எங்களுக்கு அனுப்பிய பதிலில் அந்த அதிகாரிகளின் பதவிகளோ பெயர்களோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான அமைப்பின் 2019 வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி 2017 ஆண்டு சனத்தொகையில் 15 முதல் 64 வயதிற்குட்பட்ட 27 மில்லியன் மக்கள் ஒரு முறையாவது போதைப் பொருளை பயன்படுத்தியுள்ளனர். இது உலக மக்கள் தொகையில் 5.5% இதன்படி இந்த தலைப்பில் பேசப்படும் போதைப்பொருள் பிரச்சினை இலங்கைக்கு மாத்திரம் உள்ள பிரச்சினை அல்ல என்பது தெளிவாகிறது. ஆனால் இலங்கையின் போதைப்பொருள் பாதிப்பை மிக மோசமாக்கும் தனித்துவமான காரணிகளில் புவியியல் காரணியும் பிரதான பங்கை வகிக்கிறது. உலகில் போதைப்பொருள் உற்பத்தி செய்யும் 2 பிராந்தியங்களான பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு சொந்தமான கோல்டன் கிரெசன்ட் மற்றும் பர்மா, தாய்லாந்து மற்றும் லாவோஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய தங்க முக்கோணத்திற்கும் இடையில் இலங்கை அமைந்துள்ளதால் போதைப்பொருள் கடத்தலில் இலங்கை ஒரு மையமாக மாறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.